அம்மா, என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டப்ப என் மன அமைதிக்காக உன்னோட இந்த கோயிலுக்கு வந்தேன். நான் எதுவுமே கேட்கல. ஆனா நீ எனக்கு மறுபிறவி கொடுத்துட்ட. கண்டிப்பா நான் உன்னை மறுபடியும் வந்து பாப்பேன்னு நம்பினேன். என்னோட நம்பிக்கையை ஜெயிக்க வச்ச உனக்கு நான் காலம் பூரா அடிமை தாயே. தலைமுறை தலைமுறையா என் குடும்பம் உனக்கு சேவை செய்யும் தாயே. இது சத்தியம். நான் ஊர்லயே இல்ல பாஸ்கர். என் வேலையை சுதர்சன் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க போய் அவரை பாருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, பாய். என்னங்க? முடிஞ்சதா? போலாமா? போலாம். இப்ப பண்றாரு பாரு. யாருங்க? உன் மாமா தான். எங்க இருக்காருன்னு கேளுங்க. ஹலோ மாப்பிள்ள தம்பி, வணக்கங்க. வணக்கம். நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்களாமே? அப்படியா? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு முக்கியமான கணக்கு வழக்கு ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க கோயில்ல இருக்கோம். கோயில்லையா? ஆமா. நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா? நான் இல்ல, கோமதி கும்பிடுறேன். கோமதியும் வந்திருக்காளா? ஆமா. வரவே மாட்டேன், உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு தாய் மாமன் இருக்கிறதா சொல்லிக்கிறது கேவலமா இருக்குன்னு சொன்னாலே. கோமதி இங்க கொஞ்ச நாள் தங்க போறதா சொன்னா. தங்க போறாளா? ஆமா. ஏன்? இல்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க, நேரடியா பேசுவோம். சரி, வரேன். வாங்க. ஓகே, பை. நீ இங்க வர விஷயத்த முதல்லயே உன் மாமா கிட்ட சொல்லலான்னு சொன்னல, அப்பவே நீ கேட்டிருந்திருக்கணும் கோமதி. ஏன், என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, விடு, வா போலாம். ஏதாவது ஏடா கூடமா சொன்னாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆனா அவருக்கு நாம இங்க வந்து தங்குறது பிடிக்கலங்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு எனக்கு பிடிக்கிறது? இந்த ஊர்ல இருக்கிறது எங்க வீடு, எங்க அம்மா வாழ்ந்த வீடு. ஏதோ எங்க அம்மா கூட பிறந்தவருங்கிறதால அவர் காலம் முடியற வரைக்கும் அவருக்கு இந்த வீட்ல இருக்கிற உரிமைய எங்க அம்மா அவருக்கு கொடுத்திருக்காங்க. அவருக்கு என்ன இதுல பிடிக்கல. என்னாச்சு கோமதி? கோமதி, என்னமாச்சு கோமதி? கோமதி என்னாச்சு? கோமதி என்னாச்சு? கோமதி, கோமதி. ஹலோ, நான் வித்யாகர் பேசுகிறேன். எந்த வித்யாகர்? கோடு என்ன? நெருப்போட விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் எனக்கு சொன்ன கோடு. வெரி குட். எங்கே நிற்கிற? பாரதி நகர் 13வது தெரு கடைசியில் வெறும் வயல்வெளியாக இருக்குல்ல, அங்கே நிற்கிறேன். அப்படியே முன்னாடி நடந்து வா, ஒரு இறக்கம் தெரியும். அங்கே லெஃப்டில் ஒரு மினி பஸ் நிற்கும், அதுக்குள்ளே வா. ஓகே ஓகே. ஆள் சரியான ஆள் தானா? தங்கப்பா அனுப்பின ஆள் சரியாக தான் இருக்கும். பார்த்து செய், அவ்வளோதான். சரி வரலண்ணா போட்டுருவோம். சரியா?
நான் தான் வித்யாகர். உள்ள வரலாமா? உள்ளவா? நான் உட்காரலாமா? தாராளமா. தேங்க்யூ. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்கைப், ஹைக்கு, ஐஎம்ஓன்னு இதில் எதுலேயுமே இல்லையா நீ? இல்லை. ஏன்? 2ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு அதோடலாம் என்ன சார் வேலை இருக்கு? 2ஆம் கிளாஸா? ஆமாம். ஒரிஜினல் பேர் வித்யாகரன் ஆர். அப்பா பேர் ராஜபூபதி. சொந்த ஊர் தேனி. அப்பா கான்ஸ்டபிள். அப்பா இறந்ததும் ரெக்கமெண்டேஷனில் போலீஸில் சேர போனேன். அவங்க வேணான்ட்டாங்க. கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? சொர்ணபர்ணா காலேஜில் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்து டிஸ்கண்டினியூ பண்ண ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. என்ன எழுந்திரிச்சிட்டேன்? நான் கிளம்புறேன். ஏன்? ஒரு படிக்காதவனை தான் இந்த வேலைக்கு நீங்கள் தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் தான் படித்தவன் தெரிஞ்சிருச்சே. இனி இந்த வேலை எனக்கு கிடைக்காது. எதுக்கு வீண் வேலை? உனக்கு வேலை இருக்கு. ஏன்னா நீ போலீஸ்லேருந்து வெளியே வந்தவன். போலீஸில் இருந்தவனுக்கு திருடவும் தெரியும், திருட வேண்டிய இடத்துல எப்படி திருடாமல் இருக்கணும்னு தெரியும். புரியலையே. ஒரு பிஸ்னஸில் லம்சமாக 5 கோடி கிடைக்கும். சரியா? என்ன செய்யணும்? ஒரு லேடியை கடத்தணும். ஹலோ, நான் டாக்டர் தேவன் பேசுறேன். இது யாரோட நம்பர்? டாக்டர், நான் கேசவ் பேசுறேன். ஹார்ட் பேஷண்ட் கோமதியோட ஹஸ்பண்ட். ஓ, நீங்களா? இது உங்க லேண்ட்லைன் நம்பரா? இல்ல டாக்டர், என் மனைவியோட பூர்வீக வீட்டுக்கு வந்திருக்கோம். இது இன்டீரியர் ஏரியா, செல்போன் சிக்னல்லாம் கிடைக்காது. ஓஹோ. அதனால தான் இந்த வீட் நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ, அப்படியா? நீங்க கூப்பிடும்போது நான் ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன்ல இருந்தேன். யாராவது ஃபோன் பண்ணா நம்பர் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். பார்த்தா புது நம்பரா இருந்தது. சரி, இப்போ கோமதிக்கு என்னாச்சு? கோமதி திடீர்னு மயங்கி விழுந்துட்டா ஓ, டாக்டர். அப்படியா? அப்படி. ஓகே டாக்டர், அப்படியே செய்றேன். அதனால இது மாதிரி மயக்கம் போட்டு விழும்போது நீங்க பதட்டப்படாம இருங்க. ஓகேயா? ஓகே டாக்டர். அந்த ஆயுர்வேத வைத்தியர் வீட்டில் குறிப்பு வச்சுட்டு வந்திருக்கேன். காலையில் 7 மணிக்கெல்லாம் டான்னு வந்துருவான். பரவாயில்ல, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிடுங்க. நான் ஏற்பாடு பண்ற வைத்தியர்கிட்ட அந்த கோமதி வைத்தியம் பண்ணிக்க மாட்டாளா என்ன? ஐயோ, ஏன் கத்துறீங்க? மெதுவா பேசுங்க. என்ன மெதுவா பேசுறது? நான் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு லொங்கு லொங்குன்னு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சொல்லிட்டு வரேன். அந்த வைத்தியரை வேண்டான்னு சொல்லி கோமதி சொன்னானா எனக்கு கோவம் வராதா? வேணான்னு கோமதி எங்க சொன்னா? பின்ன யார் சொன்னது? நீங்க வரும்போது நான் டாக்டர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவரும் சொன்னாரு வேற எந்த டாக்டர் கிட்டயும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாதுன்னு. உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்த பொண்ண எந்த டாக்டர் கிட்டயும் காட்ட வேணாம்னு சொல்றவன் அவன் என்னையா டாக்டர்? ஐயோ,
உங்களுக்கு சொல்றத முழுசா கேட்கறதுக்கு பொறுமையும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தியும் கிடையாதுண்ணா. நான் வேற என்னதான் பண்றது? இங்க என்ன பிரச்சனை நடக்குது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் படுத்துக்கோ. நான் படுக்கிறது இருக்கட்டும். என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு என்னமா பிரச்சனை? நீ மயங்கி விழுந்துட்ட, வைத்தியரை வர சொன்ன, டாக்டர் வேண்டான்னு சொன்னதா இவர் சொன்னாரு, அதைத்தான் கேட்டேன். தேவன் டாக்டர் புளுட்டோனியம் ஹார்ட் செட் ஆகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொன்னாரு. புளுட்டோனியம் ஹார்ட்டா? ஆமா. என்ன மாப்பிள அது? என் உடம்புல இப்ப இயங்கிட்டு இருக்கிற இதயம் புளூட்டோனியங்கிற உலோகத்தால ஆனது. அப்படின்னா என்ன? யாராவது விலாவாரியா சொல்லுங்களேன். நான் ஹார்ட் பேஷண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதயத்துக்கு போற ரத்த குழாயில ஏதோ அடைப்பு இருக்கிறதா சொன்னாங்க. ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்தம் சரியா பம்ப் ஆகலங்கிறது தான் இவளோட மெயின் ப்ராப்ளம். அதனாலதான் நான் 6 மாசத்துக்குள்ள செத்துருவேன்னு சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்குல்ல? அதனாலதான் நீ காட்டு கத்தல் கத்துனாலும் உன் காலத்துக்கு அப்புறம் உன் ப்ராப்பர்ட்டி மொத்தத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எழுதி கையெழுத்து வாங்கினேன். கோமதி இப்ப நல்லா ஆயிட்டா. நல்லா ஆயிட்டான்னா? ஹார்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் அவ தெளிவாயிட்டா. ஹார்ட் ஆபரேஷனா? ஆமா. யாரு, இவளுக்கா? ஆமா. எப்ப நடந்தது? போன மாசம் தான். எனக்கு சொல்லவே இல்லையே. யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆபரேஷன் நடந்தது அமெரிக்கால இருக்கிற பாஸ்டன் நகர்ல. என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டுல எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு செயற்கை இதயம் தான் பொருத்தணும்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல தான் நான் என் கம்பெனி சார்பா வெளிநாட்டு ட்ரஸ்ட்ல கோமதி பிரச்சனையை பத்தி எடுத்து சொன்னேன். அவங்க முறையா புளூட்டோனியங்கிற ஒரு காஸ்ட்லி மெட்டல்ல செயற்கை இதயத்தை தயாரிச்சிருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பரிசோதனை முயற்சியா ஃப்ரீயா இருதயம் வச்சு தர தயாரா இருக்காங்க, வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. முதல்ல எனக்கு ஓகே சொல்றதுக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு உடனே ஓகே சொல்லணும்னு தோணுச்சு. ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். நம்ம நாட்டுல செயற்கை இதயம் பொறுத்துனா அது வேற மாதிரி செயல்படும். அதோட பேரு தெரியுமா? தெரியாது. வென்ட்ரிகுலர் டிவைஸ். ஆனா இப்ப எனக்குள்ள வச்சிருக்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலான இதயம், மேட் ஆஃப் காஸ்ட்லி மெட்டல், புளூட்டோனியம். அந்த மெட்டலோட காஸ்டே பல கோடி ரூபாய் இருக்கும். அதனாலதான் சொன்னேன், இனிமே கோமதி சாக மாட்டா. யாரும் அவளை ஒன்னும் பண்ண முடியாது. நாம ஒரு பிளான் போட்டா இப்படி நடந்துடுச்சு. அப்போ ப்ராப்பர்ட்டி அவுட்டா? என்னமாமா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? அந்த ட்ரஸ்ட்காரங்க தயவால ஹாஸ்பிட்டல்காரங்க பழக்கமாகி அவங்க டெஸ்ட் பண்றதுக்காக உனக்கு வச்ச இதயத்தால உனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமான்னு கேட்க போறீங்க. கரெக்டா மாமா? ஆமா மாமா, இப்ப நீ மயங்கி விழுந்தது கூட அதனாலதானான்னு கேக்குறேன். கண்டிப்பா இல்ல. அந்த புளூட்டோனியம் ஹார்ட் என் உடம்புக்குள்ள செட் ஆகுற வரைக்கும் எனக்கு அப்பப்ப அப்படிதான் ஆகும்னு சொல்லிருக்காங்க. 3 மாசம் அமைதியா ரெஸ்ட் எடுத்தா போதும். I'll be all right. ஹலோ, மிஸ்டர் துலுக்கானம் இருக்காரா? இருக்காரு. நீங்க? அவருக்கு வேண்டியவங்களுக்கு வேண்டியவன். வேண்டியவங்களுக்கு வேண்டியவரா? ஆமா. உங்களுக்கு பேர் இல்லையா? பேசாம அவர்கிட்ட போனை கொடுமா. மாமா, ஆ, உங்களுக்கு தான் போன். யாரு? உங்களுக்கு வேண்டியவருக்கு வேண்டியவரா? அது யாருப்பா அது? ஹலோ, யாரு? ஹேய், பேசு. தேவகி, என்னாச்சு? பதில் சொல்லு. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. யோ துலுக்கானம், ஐயா, உனக்கு ரொம்ப பிடிச்ச தேவகி உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? வேணும். நீ ஒரு வேலை பண்ணணுமே. என்ன பண்ணணும்? இப்போ உன் கூட இருக்கிற அந்த கணவன் மனைவி 2 பேரையும் கிட்னாப் பண்ணி
என்கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். என்ன செய்றியா? யாரு? கோமதி? மாமா, மாமா நல்லா இருக்கீங்களா? அடேங்கப்பா, கல்யாணத்துல பார்த்தது. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் மாப்ள. வாங்க வீட்டுக்கு போலாம். காபி சாப்பிட்டுட்டே பேசலாம். இல்ல, வீட்டுக்குலாம் வேண்டாம் மாமா. அதனாலதான் உங்களை பார்க்க இந்த பக்கமா வந்தேன். ஏமா? வீட்ல அத்தைக்கு தெரிஞ்சா எங்க மாமா கிட்ட சொல்லிடுவாங்க. அவருக்கு நான் வந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன் துலுக்கான ஏதாவது தப்பு பண்றானா? அவர் இது வரைக்கும் பண்ணிருக்கிறது எல்லாமே தப்பு தான் சார். என்ன தப்பு பண்றான்? எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, மாற்று இதயம் வைக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. நிறைய செலவாகும்னு பேச்சு வந்தப்போ எங்களுக்கு தெரியாம டாக்டர் கிட்ட போய் அவங்க கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல, வீண் முயற்சி வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரியாம நாங்க சென்னைக்கு போகும்போது இவகிட்ட ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் அவருங்கிற மாதிரி வில் எழுதி வாங்கிட்டாரு. அடப்பாவி, உங்ககிட்டயாமா அப்படி பண்ணா? ஆமா மாமா, நீ ஒரே பொண்ணு தானேங்கிறாரு. இப்ப ஹார்ட் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நான் நல்லாயும் வந்துட்டேன். அந்த வில் பேப்பர் எங்கன்னு கேட்டா மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவர் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவரு வேற யார் கூடயோ சேர்ந்து எங்களை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுது சார். கொலையா? ஆமா, அவங்க அப்படிதான் பேசிட்டு இருந்திருக்காங்க. எவங்க? எனக்கு நீங்க சொல்ற விஷயமே புரியலம்மா. உங்க ப்ராப்பர்ட்டி அடையறதுக்காக உன் மாமா உன்னை கொல்றதுக்கு ஆள் வைக்கிறாரா? மாமா ப்ராப்பர்ட்டி விஷயத்துல ஏமாத்துறது உண்மை. ஆனா இப்போ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றது வேற குரூப் மாமா. அது யாரு? தெரியல. நேத்து எங்க வீட்ல அவரும் நாங்களும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அதுல யாரோ அவர்கிட்ட ராங்கா பேசினாங்க போல இருக்கு. என்ன ராங்கா பேசினா? தெரியல, அவரும் சொல்லல. அப்படியே மழுப்பிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டர் மட்டும் பேசிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா சம்திங் ராங்னு நான் கணிச்சேன். அவரை ஃபாலோ பண்ண ராத்திரி எல்லாம் அவர் எங்கேயுமே போல. காலையில ஒருத்தர் மீட் பண்ணிருக்காரு. யாரமா? வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். நான் தான் உங்களுக்கு நேத்து ஃபோன் பண்ணேன். யார் நீ? பேர் சொன்னோன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. என் தேவகி எங்க? என்கிட்ட தான் இருக்காங்க. எங்க இருக்கா? பத்திரமா இருக்காங்க. தேவகியை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கோமுதியையும் கேசவனையும் கிட்னாப் பண்ணி தரியா? இங்க பாரு, இப்போ அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சொத்துக்காக நான் தான் அவளை ஏதோ பண்ணிட்டேன்னு அவ புருஷன் வீட்டுக்காரங்க பேசுவாங்க. அதனால கோமதி விஷயத்துல டீல் வேண்டாம். ஏதாவது பணம் கேளு, கொடுத்துட்றேன். தேவகியை விட்டுருப்பா. சரி,
10 கோடி கொடு. 10 கோடியா? ஆமா, ஒன்று 10 கோடியை பணமா கொடு, இல்ல 10 கோடி மதிப்புள்ள கோமதியை கொடு. கோமதி கிட்ட 10 கோடியா? ஆமா. பணமா வச்சிருக்காளா? இல்ல. நகையா வச்சிருக்காளா? இல்ல. அவ புருஷன் வீட்டு பொருள் ஏதாவது 10 கோடிக்கு அவகிட்ட இருக்கா? இல்ல தலைவரே. பின்ன எப்படியா கோமதிக்கு 10 கோடி வேல்யூ வரும்? உன் தேவகியை ரிலீஸ் பண்ண நீ எவ்வளவு பணம் தருவ? உன்னதான் ஏன் கேக்குறேன். 1 லட்சம் தருவேன். கோமதிக்கு ஒரு பார்ட்டி 10 கோடி தருவான். அந்த அளவுக்கு அவளை யாராவது லவ் பண்றாங்களா? 1 லட்சம் தரத்துக்கு உனக்கு தேவகி உயிரோட வேணுமா இல்ல பணமா வேணுமா? ஏய், என்ன பேசுற நீ? பதட்டப்படாதீங்க. தேவகி உயிரோட தான் இருக்கா. அவ உயிரோட வேணுமா பணமா வேணுமான்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உயிரோட தான் வேணும். ஆனா எனக்கு 10 கோடி கொடுக்குற பார்ட்டிக்கு கோமதி பணமா கிடைச்சா கூட பரவாயில்ல. இந்த சின்ன ஊர்ல நீ எது பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற சில் கிளைமேட்ல ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிற ஹாட் பேஷண்ட் கோமதிய உன் கையால கிட்னாப் பண்ணி தர சொல்றேன். முடியுமா முடியாதா? கோமதி விஷயத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. இப்போதைக்கு கோமதி விஷயத்துல உனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம். தேவகியை பத்தி சொல்லு. வேணுமா வேணாமா? வேணும். அப்ப கோமதியும் புருஷனையும் கடத்தி கொடு. எப்படி கடத்துறது? எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாதுப்பா. என்ன இது? இந்த டேப்லெட்டை அவங்க குடிக்கிற தண்ணியில கலந்துட்டா கூட போதும், அவங்க மயக்கமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வரேன். காதும் காதும் வச்ச மாதிரி அவங்கள கார்ல ஏற்றி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன் தேவகியோட ஹாப்பியா குடும்பம் நடத்திக்கோ. இங்க என்ன நடக்குது? யார் அவன்? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நீங்க தான் மாமா ஹெல்ப் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இருமா, வந்துடுறேன். ஆமா கோமதி, இவர் யாரு? இந்த ஊரு பஞ்சாயத்து தலைவரா? இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். சோ வந்தவன் யாருன்னு உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாதுடா. அவன் கடத்தின அந்த தேவகி யாரு? அந்த கனகப்புள்ளியோட பொண்டாட்டியா? ஆமா. அவளை தூக்குனா ஓ பொண்டாட்டியை தூக்குன மாதிரி நீ ஏன்டா பதட்டப்பட்ட? அது வந்து அதெல்லாம் எதுக்குடா இப்போ? அவன் கடத்துனான். அவளை விடணும்னா இந்த டேப்லெட்டை கோமதிக்கு கொடுக்கணும்னு சொன்னான். அங்கிருந்து விசாரணி. என்னடா அடிச்சிட்ட? ஏய் எந்திரா. என் கூட படிச்சவன்றனால தான் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரிக்காம வீட்டுல வந்து கேக்குறேன். புரியுதா? புரியுது. இல்லனா அங்க வச்சு பெண்ட நிமித்தி இருப்பேன். தெரியும்ல? தெரியும். எப்படி விசாரிக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? புரியுது.
இந்த கேஸ்ல நீ என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொன்னா போதும். நான் ஒரு தப்பும் பண்ணலடா. நீ தப்பு பண்ணாதவனா இருந்தா அவன் ஏன் உன்கிட்ட வந்து ஒரு பெரிய தப்பு பண்ண சொல்லி சொல்ல போறான்? கோமதியை கிட்னாப் பண்ணி கொடுன்னு அவன் ஏன்டா என்கிட்ட வந்து சொல்லல? தெரியலையே. அதான்டா வித்தியாசம். நீ கோமதியோட இடத்து பேப்பர் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். புரியுதா? புரியுது. இது வரைக்கும் உன் மேல 2 கம்ப்ளைண்ட் வந்தது. நான் ஆக்ஷன் எடுத்தனா? இல்ல. ஆனா இந்த வாட்டி ஆக்ஷன் எடுப்பேன். மொத்தமா எல்லா கேஸையும் நோண்டி நொங்கெடுப்பேன். கோமதியோட பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துறியா? கொடுத்துறேன். இன்னொரு வாட்டி போன் எடுத்து அவனுக்கு ட்ரை பண்ணு. சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. கொடு. உன் போனு என்கிட்ட ரெக்கார்ட்ல இருக்கும். புரியுதா? புரியுது. நீயே வச்சுக்க. வரேன். இந்த மாமா தேவையில்லாத தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செய்யறாரு. என்னத்துக்காக இருக்கும்? கிட்ட என்னமோ பெரிய தப்பு இருக்கு. கோமு, சுடுதண்ணி சரியான பதத்தில் இருக்கு. வா வாமா, வந்து உட்கார். காலவை. என்னம்மா, சூடு அதிகமா இருக்கா? இல்ல, கரெக்டா எதமா இருக்கு. ஹலோ ஹலோ, வேலாயுதம், இங்க சிக்னல் ரொம்ப கம்மியா. ஹலோ, கேக்குதா? நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேவா, பாய். அங்கதான் சிக்னல் கிடைக்குதா? ஆமா, அட்லீஸ்ட் யார் ட்ரை பண்ணாங்கன்னாவது தெரியும்ல, அதுக்காக தான் மேல வச்சிருக்கேன். அது சரி. ஆமா, ஆபீஸ்ல நீங்க இல்லாம நிறைய வேலை நடக்க மாட்டேங்குதுல? ஆமாமா. உங்க பாஸ் ஒன்னு கேக்கலையா? கேட்டாரு. என்ன கேட்டாரு? என்னையா, பொண்டாட்டிக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்ததுல இருந்து நீ லீவ் எடுத்துட்டேன்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சார் பண்றது, என் பொண்டாட்டினா எனக்கு உயிர்னு சொன்னேன். அவளை இந்த 3 மாசத்துக்கு ஜாக்கிரதையா பார்க்க சொல்லிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸும் ஆபீஸ்லயே குப்பை கொட்டி உங்க கடமைக்கான பாக்கிய தீத்துடுறேன், அது வரைக்கும் போன்லயே மெயின்டைன் பண்றேன் சார்னு ரிக்வெஸ்ட் பண்ணீங்களா? நான் என் பாஸ் கிட்ட பேசின விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க. உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போனா கூட என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியாது கோமு. மனசு பூராவும் இங்கேயே தான் இருக்கும். அதனாலதான் இந்த 3 மாசமும் கம்ப்ளீட் ரெஸ்ட். எங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்? அதான் போன்லயே வியாபாரம் எல்லாம் நடக்குதுல்ல அப்படின்னு நீ கேட்கலாம். போன்ல கூட நான் இத பண்ணலனா என்ன பொறுப்பில்லாதவன்னு சொல்லுவாங்க கோமதி. அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட மட்டும் கொஞ்சம் பல்கா பணம் இருந்ததுன்னு வையே, நான் வேலைக்கே போக மாட்டேன் தெரியுமா? இப்படியே உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கோமதி. கோமதி, என்னாச்சு? ஏன் அழற? சந்தோஷத்துல கண்ணு கலங்கிருச்சுங்க. உங்களை மாதிரி ஒரு திருப்தியான கணவரோட வாழ நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்.
அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இந்த போன் பேசுங்க, நான் அந்த போன் எடுக்கிறேன். பாத்து. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர் கேஷவ் ப்ளீஸ். நீங்க யாரு? வித்யாகர்னு சொல்லுங்க. தெரியும். ஒரு நிமிஷம். என்னங்க? என்ன கோமு? மிஸ்டர் வித்யாகர் லைன்ல இருக்காரு. இதோ வரேன். யாரு? நீங்க பேசுங்க, நான் இப்ப வரேன். ஹலோ. வணக்கம் மிஸ்டர் கேஷவ், நான் வித்யாகர். வித்யாகரா? எந்த வித்யாகர்? உங்க மனைவியை கிட்னாப் பண்ணி கொடுக்கற விஷயமா நேத்து துலுக்கானத்தை மிரட்டிட்டு இருந்தது நான் தான். இப்போ என்ன பர்பஸ்க்காக நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க மனைவியை எதுக்காக கிட்னாப் பண்ண சொன்னேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? தெரியணும். அப்படின்னா நேத்து ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கும்போதே என் பின்னாலே வந்து கேட்டிருக்கலாமே. ஏன் போலீஸ் கிட்ட போனீங்க? போலீஸ் கிட்ட போனா? மிஸ்டர் கேஷவ், வீணா நடிக்க ட்ரை பண்ண வேணாம். நான் இப்ப எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? எதுக்கு? வெல் ஜோனுக்கு வேலைக்கு போன உங்க அப்பாவை நான் கடத்திட்டேன். நீ என்ன சொல்ற? உனக்கு சந்தேகம் இருந்தா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பா காலையில ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு போயிருந்தாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹலோ. யாருங்க? ஆபீஸ் பிரச்சனை ஒண்ணு. நீ குளிக்க போறியா? சரி, போய் குளிச்சுட்டு வா போ. ஹலோ. ஹலோ அம்மா, நான் தான் பேசுறேன். அப்பா இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டு போனாரு? ஆரஞ்சு கலர் சட்டை. ஏன்பா எது கேக்குற? நான் அப்புறம் பேசுறேம்மா, போனை வச்சுறேன். ஹலோ. அட அட அட, போன் அடிச்சோன்னா மொத ரிங்ல எடுத்துட்ட. இத பாரு, எங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு எங்க அம்மாவுக்கு வீணா டென்ஷன் கொடுக்காத. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசணுமே. வீட்டுக்கு வரட்டுமா? என் வைஃப் ஹார்ட் பேஷண்ட். அவளுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் எதுவும் தெரியக்கூடாது. இங்க பார், இந்த வேஸ்ட் சென்டிமெண்ட்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. உனக்கு அப்பா வேணுமா, வைஃப் வேணுமா? என்ன அமைதி ஆயிட்ட? இப்படி கேள்வி கேட்டா என்ன என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. உன் இடத்துல நான் இருந்தா அப்பா தான் வேணும்னு சொல்லுவேன். உன் மனைவி 10 கோடி வேல்யூ உள்ளவன் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்படி ஏன் சொன்னேன்னு யோசிச்சியா? இல்ல. உண்மையிலே உன் மனைவி 10 கோடி காஸ்ட் உள்ளவ. அதை பத்தி நான் உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அப்பா வேணுமா வைஃப் வேணுமான்னு நீயே டிசைட் பண்ணிக்க. எங்க சந்திக்கலாம்? வீட்லயா, வெளியிலையா? வெளியிலேயே சந்திப்போம். ஓகே. ஹாய் பிரதர். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? என் அப்பா எங்க? அட, இந்த பாக்கெட்ல எங்க எங்க போயிட்டாரு? வித்யாகர். என்னப்பா? கிண்டல் பண்ணாத. என் அப்பா எங்க சொல்லு.
யோ டுபுக்கு. துபுக்கா? பின்ன பொண்ண மாதிரி ஆளை என்னன்னு சொல்றது? கிட்னாப் பண்ணி வச்சிருக்க உங்க அப்பாவை ஐடி கார்டு மாதிரி கழுத்துல மாட்டிட்டா திரிவாங்க. பார்த்ததும் அப்பா எங்கன்னு கேக்குற? இங்க பாரு, எங்க அம்மா ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க. அவங்கள டென்ஷன் பண்ணக்கூடாது. என் அப்பாவை தயவு செஞ்சு அனுப்பிடு. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். பேசிக்கலாம்னா உனக்கு தேவையான விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்ன ஹெல்ப் பண்ணுவ? என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. முதல்ல பண்ண வேண்டிய ஹெல்ப், அந்த போலீஸ்காரங்கிட்ட போய் நான் கோமதி கிட்ட சொன்னதெல்லாம் போய் துலுக்கானம் கூட நான் அப்படி ஒரு ஆளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும். செய்வியா? கண்டிப்பா செய்யறேன். இந்த உடனே பண்றேன். ஹலோ சார், நான் கோமதியோட ஹஸ்பண்ட் கேசவ் பேசுறேன் சார். சொல்லுங்க தம்பி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? பரவாயில்ல சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, நான் நேத்து கோமதியோட உங்களை சந்திச்சப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததா சொன்னேன்ல. எந்த இன்சிடென்ட்? ஒரு ஆளு துலுக்கானத்தை சந்திச்சு டேப்லெட் கொடுத்தான்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த இன்சிடென்ட். அதுக்கு என்ன? அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல சார். அப்படி ஒரு விஷயமே நடக்கலையா? இல்ல சார், நடக்கல. கோமதியோட டாக்டர் சொல்ல சொன்னதுனால தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். புரியல. கோமதியோட புளுட்டோனியம் ஹார்ட் மனுஷன் இதய மாதிரி செயல்படுறதுக்கு அப்பப்ப சின்ன சின்னதா அதிர்ச்சியான சம்பவங்களை சொல்லணும்னு டாக்டர் சொன்னாரு. அதனால நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொன்னேன். அப்படியா? ஆமா சார். நீங்க துலுக்கானத்தை போய் கேட்டு அவன் இல்லைன்னு சொல்லி எதுக்கு அசிங்கப்படணும்னு தான் நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஐ எம் வெரி சாரி சார். துலுக்கானோ ஒருத்தன் வந்தான், அவன் மிரட்டினான்னு ஒத்துக்கிட்டான், டேப்லெட்டையும் கொடுத்துட்டான். இப்ப இவன் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியலையே. என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றத பத்தி நான் யோசிக்கிறேன். கோமதிக்காக தான் சொன்னேன் சார். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். வச்சுட்டுமா சார்? ஓகே. தேங்க்யூ சார். ஓகேவா? ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். எங்க அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. அவரை அனுப்புனதுக்கு அப்புறம் நீ எனக்கு கோஆபரேட் பண்ணலன்னா? கண்டிப்பா பண்ணுவேன். இல்லனா நீ அடுத்ததா எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? வெரி குட், நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. சார், அந்த கேஷவோட அப்பா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாரா? இல்ல சார், இன்னும் மயக்கம் தெரியல. பரவாயில்ல, அவர் அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க. ஓகே? ஓகே சார். ஷர்ட்டை கழட்டி வச்சிருக்கல? ஆமா சார், கசங்காம எடுத்து ஹாங்கர்ல மாட்டி வச்சிருக்கேன். அதை அப்படியே போட்டு விட்டு அவரை வீட்டில் இறக்கி விட்டுருங்க. ஓகே சார். ஓகே, உங்க அப்பாவோட பிரச்சனை இப்போ ஓவர். இனி உன் மனைவியை பத்தி பேசலாமா? சொல்லு. என் மனைவியோட ரேட்டு 10 கோடின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு அவகிட்ட என்ன காஸ்ட்லியா இருக்கு? அவளோட ஹார்ட். ஹார்ட்டா? ஆமா, புளுட்டோனியம்ங்கிற காஸ்ட்லியான மெட்டல்ல ஹார்ட்டை தயார் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டிருக்க கோமதியோட இதயத்தை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய வியாபார கூட்டமே வெயிட்டிங். அந்த வியாபார கூட்டத்துக்கு இந்த புளுட்டோனியம் ஹார்ட் ஒரு இந்திய பொண்ணுக்கு பொருத்தப்பட்டிருக்கேன்னு தெரியுமே தவிர அது கோமதிக்கு தான் பொருத்திருக்காங்கங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. இல்லைனா எப்போவும் வந்து கோமதியை எதிரிங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. மிகப்பெரிய பணக்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டில் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டோட வெயிட்டிங். மிகவும் ஸ்ட்ராங்கான, ஹார்டான, சாஃப்டான எல்லா விதமான அனுசரணையோடையும் இந்த புளுட்டோனியம் மெட்டல் ஹார்ட்டுக்கு பொருந்தினாலும் அதை உபயோகித்து பார்த்தா தான் அது உபயோகமா இல்லையானே தெரிய வரும். அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசோதனை எலிதான் உன் மனைவி கோமதி. அவ 6 மாசம் ஒழுங்கா உயிர் வாழ்ந்துட்டா அவ ஹார்ட்டுக்கு டிமாண்ட் வந்துடும். அது மாதிரி பல பெரிய பணக்காரங்க இந்த மெட்டல் ஹார்ட்டை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் உயிர் வாழணுங்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு எனக்கு 10 கோடி கொடுக்குறாங்க. நடக்கக்கூடாதுன்னா? இந்த ஹார்ட் வச்ச பொண்ணை சாகடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இதுல நான் என்ன பண்ணணும்? உன் மனைவிய நீ கொலை பண்ணணும். அப்ப நான் கிளம்பிட்டுமாமா? சரிங்க மாமா. உங்க வீட்டுக்கார ஆள் சரியில்லைன்னு சொன்னதுனால ஏதாவது வருத்தமாமா? இல்ல மாமா, நீங்க சொன்ன விஷயம் கரெக்டான பாயிண்ட் தான். நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்றது தப்புனா, நடந்த விஷயத்த நடக்கவே இல்லைன்னு சொல்றதும் தப்புதான் மாமா. எனக்கு தோணுன விஷயத்த சொல்லிட்டம்மா, மத்தத நீ பார்த்து செய்யுமா. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்குள்ள அந்த டேப்லெட் கொடுத்த ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மாமா. அவனையும் கண்டுபிடிக்கிறேன், அந்த டேப்லெட் என்னன்னு விசாரிச்சு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேம்மா. சரிங்க மாமா. எங்க மாமா ப்ராப்பர்ட்டி விஷயமா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு. ஃபோன் பண்ணனா? ஆமா மாமா, நான் நீங்க சொன்ன மாதிரியே லாயர் மணிமேகலை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். வெரி குட். அவனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. தேங்க்யூ மாமா. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிங்க மாமா. நீ ஜாக்கிரதையா இரு. ம். என்ன கோமதி இங்க நிக்கிற? இல்ல, சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்து வில்லேஜ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, 2-3 லாங் மெயில் அனுப்ப வேண்டியிருந்துச்சு. இங்கதான் 3G நெட்வொர்க் இல்லையே, அதான் அங்க போய் அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல, டாக்டர் தேவன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவா? உங்ககிட்ட தான் பேசுவேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு. ஓ அப்படியா? சரி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். பசிக்குது, வா சாப்பிடலாம். ஒரு நிமிஷங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேக்கட்டுமா? என்ன டவுட்? நமக்கு கல்யாணம் ஆன 2 வருஷத்துக்கு அப்புறமா தானே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. ஆமா. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததும் நம்ம பல ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்கணும்ல. ஆமா. அப்ப உங்களுக்கு இந்த தேவன் டாக்டரை தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன் இதெல்லாம் இப்ப கேக்குற? ஒன்னும் இல்ல, நான் இன்னைக்கு தேவன் டாக்டர் கிட்ட பேஷண்ட் நான் தானே, என்ன விஷயம்னு என்கிட்டயே சொல்லலாம்லன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? கேஷவ எனக்கு 5 வருஷத்து பழக்கம், அவர்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேச முடியுமான்னு கேட்டாரு. அப்படி கேட்டாரா? ஆமா. ஏன் அப்படி சொன்னாருன்னு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரியா? சரி, வா சாப்பாடு எடுத்து வை. ஒரு நிமிஷம். ஏன் எதிரிலேயே கேளுங்க. எதிரிலேனா? இல்ல, வீட்டுக்குள்ளதான் சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்றீங்கல்ல, அதான் எங்கேயே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. என்ன கோமு, விளையாடுறியா? என்ன விளையாடுறியா? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், நீ நினைச்சப்பலாம் அவர்கிட்ட பேச முடியுமா? அவரு நீங்க வந்த உடனே பேச சொல்லிருக்காரு. பேசுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நான் இப்ப பேச முடியாது, அப்புறமா பேசிக்கிறேன். நீ வா, எனக்கு பசிக்குது. என்ன அப்படி பாக்குற? என் முன்னாடி அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல.
கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் சண்முக மாமா வந்திருந்தாரு. நீங்க ஆளு சரியில்லைன்னு சொன்னாரு. உங்க சூட்கேஸ் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ண. சாயங்காலம் நாம பேசும்போது நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தை? என்கிட்ட லம்சமா கொஞ்சம் பணம் இருந்ததுன்னு வையே, நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை. அதுக்கு என்ன? உங்க பேங்க் பாஸ்புக் எடுத்து பார்த்தேன். உங்க அக்கவுண்ட்ல லம்சம் இருக்கு. அதுவும் என் ஆபரேஷன் சமயத்துல தான் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுவும் டாக்டர் தேவன் அக்கவுண்ட்ல இருந்து தான் உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பேங்க்ல ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்டு கிட்ட உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் இல்லீகலா கலெக்ட் பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காக இப்படி எல்லா விஷயத்திலயும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? டாக்டர் தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன பிசினஸ் லிங்க்? நான்சென்ஸ். ஹலோ தம்பி வணக்கம். நான் துலுக்கானம் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் தம்பி. என் தேவகியை ஒப்படைச்சிருங்க தம்பி. தனியா தான் வந்திருக்கியா? பின்னாடியே அந்த போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயோ நீங்க வேற தம்பி, நான் தனியா தான் வந்திருக்கேன். நம்பலாமா? என்ன நம்புங்க தம்பி, நான் தனியா தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் போலீஸ் கிட்ட போன? சத்தியமா நான் போகல தம்பி. உன் சத்தியத்தை என்ன நம்ப சொல்றியா? என் தேவகி மேல நான் பொய் சத்தியம் பண்ண மாட்டேன் தம்பி. ஆனா அவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் போலீஸ்க்கு போகல. பின்ன போலீஸ் எப்படி வந்தது? தெரியல. அவன் என் கிளாஸ்மேட்டு. பேசி பேசியே என்ன மடக்கிட்டான். அதனால விஷயத்த சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆமா தம்பி. என்ன தம்பி, நான் சொல்றத நம்பலையா? நம்பிட்டேன். ஏன்னா உன் போனை போலீஸ்காரன் புடுங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உடனே இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ண பாரு, அப்பவே நம்பிட்டேன். தேவகினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. என்ன தம்பி நக்கல் பண்றீங்க? நக்கல்லாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். நீ நினைச்சிருந்தா பேசாம விட்டுருக்கலாம். நான் உனக்கு போன் பண்ணியிருந்தா போலீஸ்ல மாட்டியிருப்பேன். அதை தவிர்க்கிறதுக்காக நீயே எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்ன பாரு. உன்னோட ஜெனுவினிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. நான் கெட்டவன் மாதிரி தெரியவனே தவிர ரொம்ப நல்லவன் தம்பி. இதே தேவகி என்கிட்ட இல்லாத போது நீ பண்ணிருந்தா
நீ சொல்றத நான் ஏத்துப்பேன். இப்ப ஏத்துக்க மாட்டேன். தம்பி. தேவகியை பார்க்கணுமா? ஆமாம் தம்பி. தேவகி எங்க இருக்கா? உள்ளதான் தூங்குறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வா. சரிங்க தம்பி. தேவகி, மூச்செல்லாம் இருக்கு. வா வா கீழே. ஆ என்ன பாக்குற? இவன் தனியா தானே இருக்கான். இவனை அடிச்சு போட்டு தேவகியை கூட்டிட்டு போனா இவனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறியா? என்ன தம்பி? இல்ல, உனக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்தா அதை கிளியர் பண்ணிடணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். அவங்களுக்கு மயக்கம் வரத்துக்கு நான் போட்டிருக்க இன்ஜெக்ஷன் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பாய்சன் ஆயிடும். நான் ஒரு மாற்று இன்ஜெக்ஷன் கொடுத்தாதான் அது மறுபடியும் மருந்தா மாறும். நான் ஒண்ணுமே சொல்லலையே தம்பி. ஏன் வீணா இதெல்லாம் சொல்றீங்க? விஷயத்த சொல்லணும்ல. இந்த அம்மாவை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா எனக்கு அந்த பொண்ணு கோமதி வேணும். என்ன சொல்ற? சரி தம்பி, நாளைக்கு இந்த வண்டியோட வாங்க. அந்த பொண்ணை ஒரே போடு போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன். அப்படி நீ செஞ்ச அடுத்த நிமிஷம் உன் தேவகியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நிஜமாவா சொல்றீங்க? உன் பாணியிலே சொல்லணும்னா உன் தேவகி மேல சத்தியமா. அப்படின்னா நான் ஃபோன் பண்ணும்போது இந்த வண்டியோட வந்துருங்க தம்பி. சரியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. போங்க. ஹலோ தம்பி, வீட்டுக்குள்ள போக போறேன். நீங்க ரெடியா வாசல் கிட்ட வந்துருங்க. நான் கோமதியை தூக்கிடுறேன். ஓகே, வந்துடுறேன்.
கேஷவ் 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 என்னாச்சு? கேஷவ் கேஷவ் வீட்டுக்குள்ள போக போறேன். நீங்க ரெடியா வாசல் கிட்ட வந்துருங்க. நான் கோமதிய தூக்கிடுறேன். நான் காலையில பிரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். கோமதி உள்ள தூங்கிட்டு இருந்தா. என்ன பண்ணாருன்னு பாருங்க சார். இந்தாங்க சார். இந்த ரெக்கார்டிங் எப்ப நடந்தது? இவரு ஆரம்பத்துல இருந்து கோமதிய ஊரை விட்டு அனுப்பணும், அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டிய மொத்தமா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவர் சார். ஆனா கோமதிக்கு தான் அது புரியல சார். ஹார்ட் ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தோம் சார். இவர் மேல எனக்கு ஏற்கனவே ஒரு சின்ன டவுட் இருந்தது சார். அதனாலதான் வீட்டுல அங்கங்க மொபைல் கேமரா ரெக்கார்டிங் செட் பண்ணி வச்சிருந்தேன் சார். அது இப்போ யூஸ் ஆயிடுச்சு சார். அவன் என்ன அடிச்சு போட்டு கோமதியா தூக்கிட்டு போயிட்டான் சார். அவளை ஏதாவது பண்றதுக்குள்ள என் கோமதி எனக்கு காப்பாத்தி கொடுங்க சார் ப்ளீஸ். அவளை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை சார். சார் ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். என்ன இவன் இப்படி முறைக்கிறான்? என் மேல எங்கேயாவது டவுட் வந்துருச்சா? சரி சமாளிப்போம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? துலுக்கானம் தான் கோமதியை கடத்திட்டு போயிருப்பாருன்னு சொல்றீங்க? ஆமா சார். அந்த வித்யாகரும் துலுக்கானமும் சேர்ந்து தான் சார் கடத்திட்டு போயிருக்காங்க. வித்யாகரா? ஆமா சார். அவன் யாரு? நான் அன்னைக்கு கோமதியோட உங்க வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன்ல சார், டேப்லெட்டை காட்டி துலுக்கானத்துக்கிட்ட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான்னு. அவன் தான் சார் வித்யாகர். அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு நீங்க போன்ல சொன்னீங்களே. அந்த வித்யாகர் எங்க அப்பாவை கடத்தி வச்சு சொல்ல சொன்னதுனால நான் சொன்னேன் சார். உங்க அப்பாவை கடத்திட்டாங்களா? ஆமா சார். இங்க பாரு, எங்க அம்மா ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க. அவங்கள டென்ஷன் பண்ணக்கூடாது. என் அப்பாவை தயவு செஞ்சு அனுப்பிடு. எதுவா இருந்தாலும் நான் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். முதல்ல பண்ண வேண்டிய ஹெல்ப் அந்த போலீஸ்காரங்கிட்ட போய் நான் கோமதி கிட்ட சொன்னதெல்லாம் போய் துலுக்கானம் கூட நான் அப்படி ஒரு ஆளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும். செய்வியா? கண்டிப்பா செய்யறேன். உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். ஆனா என் கோமதிய நானே கொலை பண்ணணும்னு கண்டிஷன் போட்டாங்க சார். நான் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அவனும் துலுக்கானமும் சேர்ந்து என் கோமதியை கடத்திட்டு போயிட்டானுங்க சார். சார் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார் ப்ளீஸ். அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு அடையாளம் தெரியுமா? அது அந்த வீடியோல இருக்குது, பாக்கலீங்களா சார்? இல்லையே, நான் கவனிக்கலையே. இதுலயும் அவன் வந்து என்னை எழுப்புறான் பாருங்க சார். அவனுங்க ரெண்டு பேருக்கும் என் கோமதி பிடிக்கல சார். சார் அவனுங்க ஏதாவது பண்றதுக்குள்ள என் கோமதி எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். நீங்க ஸ்டேஷன்ல வந்து அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். நான் அதுக்குள்ள அந்த வித்யாகர் யாருன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். இந்தாங்க உங்க போன். சார் ஒரு நிமிஷம் சார். என் கோமதினா எனக்கு உயிர் சார். சார் அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார். பாவம் சார். டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல,
நீங்க தைரியமா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி சரிங்க சார். ஓகே. ஹலோ. ஹலோ கேசவ், நான் டாக்டர் தேவன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். டாக்டர் வசந்தன் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. அப்படியா? கொடுங்க டாக்டர். ஒரு நிமிஷம் சார். என்ன கேஷவ், how are you? ஃபைன் சார். கோமதியோட ஹார்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? 100% நீங்க நாளைக்கு அறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஊர்ல பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில நீ விளையாடி இருக்க. அதே மாதிரி சொத்துக்காக ஏன் பொண்டாட்டியையும் நீ கடத்தி கொன்னுட்டதா கேஸ் இருக்கட்டும். உன்னை எந்த ஜென்மத்துக்கும் எவன் தேடினாலும் கிடைக்காத மாதிரி நான் பண்றேன். போய் சேர்வா. இந்த வீடியோ கேமராவை யார் அனுப்புறது? என்ன கோமு, எப்படி இருக்கிற? காலை விடுன்னு சொல்றேன். காலை விடுறா. விடுன்னு சொல்றேன்ல. கட்டுன புருஷனை தொடக்கூடாதுன்னு சொல்றது தப்பு இல்லையா கோமு? இன்னொரு வாட்டி கோமு கேம்னு சொன்ன நல்லா இருக்காது. காலை விடுன்னு சொல்றேன்ல. லக்ஷ்மியை எனக்கு மொத்தமா சம்பாரிச்சு கொடுத்த மகாலட்சுமி நீ. உன்னாலதான் நான் பணக்காரனே ஆன. உன்னோட இந்த அழகான காலை தூக்கி என் கால் மேல வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு மனுஷனா? என்ன சொல்லும்? இந்த டவுட் ஏன் இப்ப மட்டும் வந்துருச்சு? ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கிற பொண்டாட்டிய, அதுவும் உன்னை நம்பி வாழ வந்திருக்கிற பொண்டாட்டிய இப்படி டார்ச்சர் பண்றீங்க. இந்த மனுஷனாவது இப்படி பண்ணுவானா? இங்க பாரு, சாகறதுக்கு முன்னாடி சில பொண்ணுங்க இந்த மாதிரி சென்டிமெண்டா தான் பேசுவாங்க. நீயும் அதே மாதிரி தான் பேசுற. ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காத. திட்ட போறியா? திட்டு.
என்ன எவ்வளோ வேணாலும் திட்டு, நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ சாக போற. என்னது? நான் சாக போறேனா? ஆமா, நான் ஏன் சாக போறேன்? நேத்து நீ கேட்டல, டாக்டர் தேவன் உன் அக்கவுண்ட்டுக்கு ஏன் பணம் அனுப்பியிருக்காருன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, உன் விஷயத்துக்காகத்தான். உன் விஷயம் என்னன்னு உனக்கு புரியலையா? புரியல. கோமோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி உன் ஹார்ட்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. எனக்கு பிசினஸ்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த நேரத்துல தான் புளுட்டோனியம் மெட்டல்ல செஞ்ச ஹார்ட்ட பரிசோதனை செய்யறதுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேணும்னு நெட்ல விளம்பரம் பார்த்தேன். கம்பெனி விஷயமா அப்பப்ப ஃபாரின் போற நானு இந்த ஹார்ட் பேஷண்ட் தேவைன்னு விளம்பரம் பண்ண கொடுத்தவங்கள நான் மீட் பண்ணேன். சர்வதேச மார்க்கெட்ல பெரிய லெவல்ல இருக்கிற இந்த புளுட்டோனியம் ஹார்ட்ட பரிசோதனை பண்றதுக்கு ஒரு பரிசோதனை எலி தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கறேன்னு சொன்னது ஒரு பெரிய அமௌண்ட். அந்த பணத்துக்கு கொடுக்கிற பரிசோதனை எலி ஏன் நீயா இருக்க கூடாதுன்னு யோசிச்சேன். எப்படியும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நீ, அனாத வேற. உன்னை பரிசோதனைக்கு கொடுத்துட்டு காசை வாங்கி கல்லால போட்டா என்னன்னு முடிவெடுத்த. பொண்ண ஓகே பண்ணிக்க சொன்ன. பரிசோதனை எலிக்கு ஒரிஜினல் ஹார்ட் கம்ப்ளைண்ட் வர வைக்கிறதுக்காக அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்த நான் உனக்கு கொடுத்தேன். மாற்று இதயம் பொருத்தியே ஆகணுங்கிற நிலைமை உனக்கு அந்த மருந்தாலதான் வந்துச்சு. டாக்டர் தேவனை வச்சு ஒரு ட்ரஸ்ட் மூலமா உனக்கு புளுட்டோனியம் ஹார்ட் வைக்க போறதா ஒரு சின்ன கதையை விட்டேன். இதயமும் உனக்கு வச்சாச்சு, நீயும் நல்லாவே ஆயிட்ட. இப்போ அந்த புளுட்டோனியம் ஹார்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு புரிஞ்சு போச்சு. நிறைய காம்படிட்டர்ஸ் அதே மாதிரி ஃபார்முலாவை தயாரிக்கிறதுக்கு முன் வராங்க. அவங்களுக்கு புளுட்டோனியம் ஹார்ட் ஃபார்முலா வேணும். இல்லனா அந்த ஃபார்முலா ஹார்ட் வச்சிருக்கிற நீ வேணும். நாங்க உன் விஷயத்தை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கோம். ஆனாலும் இந்த விஷயம் எப்படியோ வெளியில கசியுது. உனக்கு ஹார்ட்ட பொறுத்தனவங்க அந்த ஹார்ட்ட திருப்பி எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால உன்னை அவங்க கிட்டயே திருப்பி ஒப்படைக்க போறேன். அதுக்கு தனியா பணம் தராங்களா? ஆமா, ஆக்சுவலி உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த பர்பஸே அதுதான். உன்னை சும்மா அப்படி கொல்ல சொல்லி தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல. அதனாலதான் போலீஸ் பார்வைக்கு உன் மாமா துலுக்கானோ ஏதோ சொத்து பிரச்சனைக்காக உன்னை கடத்திக்கிட்டு போனதா நான் ஒரு சின்ன டிராமா ஆடினேன். இதுக்கு நடுவுல உன்னை தூக்கிட்டு போறதுக்காக வந்த இவன் யாருன்னு தான் எனக்கு தெரியல. இது மதன்ல. இவர் எப்படி இங்க?
ஏய் 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 நில்லுடா டேய் ஏய் யாரோ நீ டேய் ஏய் ஏய் நில்லுடா டேய் ஏய் மதன், நீ எப்படி இங்க? உன்னை சேவ் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன் கோமதி. என்ன சேவ் பண்ணவா? எஸ், நான் இப்போ போலீஸா இருக்கேன். இந்த கிராமத்துல ஒரு மினி பஸ்ல யாரோ சில பசங்க தப்பான வேலைகள் செய்யறதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அதை பத்தி விசாரிக்க தான் மஃப்டியில வந்தேன். என்ன வித்யா, பசங்க டேஞ்சரான ஆளுங்க தானே? உங்க வீட்டு டேஞ்சர் எங்க வீட்டு டேஞ்சர் இல்ல, அக்கா மக்கா டேஞ்சர். அப்படி என்னதான் பண்றானுங்க இவனுங்க? இந்த வயசுலயே தப்பு தப்பா மீடியேட்டர் பிசினஸ் பண்றானுங்க. என்ன பிசினஸ்க்குடா மீடியேட்டர் நீங்க? சார் அது வந்து ஏய், 5 கோடி எனக்கு தர அளவுக்கு என்னடா பிசினஸ் பண்றீங்க? சொல்லுங்கடா, இல்ல 2 பேரையும் சுட்டுருவேன். ப்ளூட்டோனியம் பிசினஸ் சார். அப்படி நானும் இன்ஸ்பெக்டரும் அந்த பசங்க கொடுத்த தகவலை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புளுட்டோனியம் ஹார்ட் ஃபார்முலாவை ஒரு வெளிநாட்டு குரூப் தேடுதுன்னு தெரிய வந்தது. அப்படிப்பட்ட ஒரு புளுட்டோனியம் ஹார்ட் பொருத்தப்பட்ட ஒரு இந்திய பொண்ணை தான் அவங்க தேடுறாங்கன்னு தெரிய வந்தது. அந்த இந்திய பொண்ணு நீதாங்கிற விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணேன். அந்த கம்பெனிக்காரங்க எதுக்காக உன்னை தேடுறாங்கன்ற காரணம் தான் எனக்கு புரியல. ஆனா அதுல உன் புருஷனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா ஆதாரபூர்வமா தான் எனக்கு தெரியல. அதுக்காக தான் உன் மாமா மூலமா வளவிரிச்சேன். அவரை வச்சு உன் புருஷனை உசுப்பி விட்டேன். கடைசியா உண்மை வெளியே வந்துருச்சு. எப்படி பேசினா பாத்தியா? வரட்டும். அவனை பிடிச்சு ஜெயில போட்டு முட்டிக்கு முட்டி தட்டின மதன். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல, அப்படியே செய்யறேன். நீ காதலிக்கிறேன்னு சொன்னப்போ உனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன். எப்படிப்பட்ட பாழுங்கணத்துல போய் விழுந்திருக்கேன்னு பாத்தியா?
என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. தலையெழுத்துலாம் இல்ல, பெண் புத்தி. வில்லேஜ்காரன் வேண்டாம், சிட்டிக்காரன் தான் வேணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வேணும்னு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். அழாத கோமதி. இல்ல மதன், பணத்துக்காக என் ஹார்ட் கெட்டு போறதுக்கு என் கூட வாழ்ந்துகிட்டே மருந்து கொடுத்த அந்த பாடுபாவிய நீ சரியா தண்டிக்கணும் மதன். நீ கவலைப்படாத கோமதி, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. உன் புருஷன் வாக்குமூலம் ஒண்ணுக்காக தான் நான் வெயிட்டிங். எல்லாரும் மாட்டுவாங்க. நான் கும்பிடுறேன், நம்ம ஊரு மகா காளி எனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மதன். ஆமா, அந்த வீடியோ கேமரா எடுத்துட்டு போன ஆள் யாரு தெரியல. நம்மளை விட நம்ம மாட்டிக்க போறோன்ற பயத்துல கண்டிப்பா உன் புருஷன் அவனை புடிச்சிட்டு தான் இங்க வருவான். பாப்போம். அவன் தப்பிச்சிட்டானே. சார். சண்முகம் எங்க இருக்கீங்க? சார், பக்கத்துல தான் இருக்கேன். எங்க வரணும்? சண்முகம், நான் அந்த கேஷவ் வீட்டில் தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க, வேலை இருக்கு. வரேன் சார். என்ன பாக்குற? எங்க ஏசிபிக்கு தெரியாம இந்த ப்ளூட்டோனிய மேட்டர் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். உன் விஷயம் தெரிஞ்சது. ஹார்ட்டை வச்ச கம்பெனி அந்த ஹார்ட்டை திருப்பி எடுக்க உனக்கு 10 கோடி கொடுக்குதுல்ல, அதோட ஆப்போசிட் கம்பெனி எனக்கு 20 கோடி கொடுக்குது. சோ நீ கோமதி அவங்களுக்கு விக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோவை நான் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிட்டு அவளை ஆப்போசிட் பார்ட்டிக்கு வித்துற போறேன். நீ போய் சேரு, நான் உன்னை டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன். சார். என்ன இன்ஸ்பெக்டர், எங்க இருக்கீங்க? ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார். சார்,
செகண்ட் டைம் சார். ஹலோ ஹலோ சண்முகம் சண்முகம் என்னாச்சு? ஹலோ ஹலோ சண்முகம்